மிஸ்டர் பெர்ஃபெக்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. 100% இயற்கை வயாகரா, 100% ஹலால் முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிக்கிறோம். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இது உங்களை ஆக்கும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சபரிமலா அவர்கள் பெண் விடுதலை கட்சி நடத்துகிறாங்க. அதன் மூலயமா பெண்களுடைய உரிமைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்விக்காகவும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்படி இருக்க போகும்போது இந்த பெரியாரியவாதிகள் முற்போக்காளர்கள் என்னவா அவர் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பேசுகிறது அத்தனையுமே பிற்போக்குத்தனமாக இருக்குது, அவங்க பேசக்கூடிய அத்தனையுமே பெண்களுடைய கல்விக்கும் வளர்ச்சிக்கும் எதிராக இருக்குது, அவங்க ஒரு பச்சை சங்கியாக மாறிட்டாங்க அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இது என்ன பெண்ணியம்? இது இந்த பெண்ணியத்துக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்ணியத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அது எங்க மாறுபடுது? இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு கேள்வியில ஒரு தவறு இருக்குது. என்னண்டா பச்சை சங்கியா மாறிட்டாங்க சபரிமலா அப்படின்றது இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பாருங்க. சங்கி அப்படின்றாலே அது ஆர்எஸ்எஸ் காரர்களையும் பாசிஸ்டுகளையும் தான் குறிக்கும் சங்கிங்கிறது. அந்த சங்கிங்கிற பேரே ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ராஷ்டிரிய சேவா சங், ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சேவா சங், அந்த சங்குங்கிற வார்த்தையை வச்சுதான் அவங்களை சங்கின்னு சொல்றது. அவங்களே தங்களை சங்கின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய மத்த இவங்கெல்லாம் சொல்லும் போது சங் பரிவார், நாங்களாம் சங் பரிவார், சங்கி குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்குவாங்க. அப்ப சங்கிங்கிற வார்த்தை இன்று தமிழக மக்களுக்கு மத்தியில ஒரு கொச்சை வார்த்தையாக, ஒரு கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தப்படுது. அது யாருக்கு பயன்படுத்தப்படுதுன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்காண்டி பயன்படுத்தப்படுது, பாசிஸ்டுக்காண்டி பயன்படுத்தப்படுது. ஆனா அவன் எவ்வளவு அழகா தனக்கு சொந்தமான அந்த சங்கிங்கிற கொச்சையான வார்த்தைய எவ்வளவு அழகா மடமாட்டி விட்டுட்டான் பாருங்க. தன்னை எதிர்க்கக்கூடிய ரெண்டு பேரும் சண்டை மூட்டி விட்டான். அதாவது பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் பெரியாரிஸ்டுகளும், பாசிஸ்டை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அம்பேத்கரிஸ்டுகளும், பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்களும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து அவர்களை சங்கின்னு சொன்னோம். முஸ்லிம்களும் அவங்களை சங்கின்னு சொன்னோம், பெரியாரிஸ்டுகளும் அவங்களை சங்கின்னு சொன்னோம், அம்பேத்கரிஸ்டுகளும் அவர்களை சங்கின்னு சொன்னோம். அவன் என்ன அழகா திருப்பி விட்டான் பாருங்க. அத நீ என்ன சங்கின்னு சொல்ற கொச்சையான வார்த்தை இல்லாம உங்களுக்குள்ளே சங்கின்னு சொல்லிக்கடா அப்படின்னு சொல்லி அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து பச்சை சங்கின்னு சொல்ல, முஸ்லிம்கள் அவர்களை பார்த்து கருப்பு சங்கின்னு சொல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை பார்த்து நீல சங்கின்னு சொல்ல, இவங்களுக்குள்ள கலரை காவி சங்கி என்ற ஒரே சங்கியா இருந்தவன் நமக்குள்ள சண்டை மூட்டி விட்டான். நீ அவனை சங்கின்னு சொல்லி கொச்சப்படுத்திக்க, அவன் ஒன்னு சங்கின்னு சொல்லி கொச்சப்படுத்திக்கிட்டோம். நீ அவனை பார்த்து பச்சை சங்கின்னு சொல்லட்டும், அவன் ஒன்ன பார்த்து கருப்பு சங்கின்னு சொல்லட்டும். இப்ப நீல சங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பாசிசத்துடைய ஒரு பழைய கால ஒரு நீண்ட கால ஒரு அவங்களுடைய நடைமுறை. இதை புரியாம இந்த பெரியாரிஸ்டுகள் இவங்களை பார்த்து பச்சை சங்கின்னு என்று சொல்வதையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். முஸ்லீம்கள் அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக இவர்களை பார்த்து கருப்பு சங்கி என்று சொல்வதையும் நான் கண்டிக்கின்றேன். சங்கி என்ற இந்த கொச்சையான வார்த்தைக்கு ஒரே சொந்தக்காரர்கள் பாசிஸ்டுகள் தான், ஆர்எஸ்எஸ் காரர்கள் மட்டும்தான் என்பதை முதல்ல இந்த ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, பெண்ணியம். சகோதரி சபரிமலா பெண்ணியத்திற்கு எதிராக போராடுறாங்க, பெண்ணியத்திற்கு ஆதரவா போராடி வந்தவங்க இப்ப இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டோன்னே அவங்களே பெண்களை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுல சகோதரர் ஜீவான்னு சொல்லி பத்திரிகையாளர் இருக்காரு அவரு, அதே மாதிரி சகோதரி கம்யூனிஸ்டை சார்ந்த சுந்தரவல்லிக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் நடுநிலையா யோசிக்கிறவங்க, கொஞ்சம் ஆழ யோசிக்கிறவங்க. இவர்களும் இந்த சூழ்ச்சி வலைக்குள் மாட்டிக்கொண்டார்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். இப்போ ஜீவா கேக்குறாரு இவங்களை பார்த்து, சகோதரி சபரிமலாவை பார்த்து, இவங்க பெண்களே இவங்க விஷயத்துல உஷாரா இருங்க, சபரிமலா விஷயத்துல முஸ்லிம் பெண்களே எச்சரிக்கையா இருங்கள், இவர்களுடைய யார் இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க போன்ற கடுமையான ஒரு கேடுகட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காரு சகோதரி ஜீவா. இவர் சபரிமலாவை பார்த்து உங்களுக்கு யார் அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்புனதுன்னு கேட்கிறாரு. நாங்க முஸ்லீம்கள் சகோதரி ஜீவாவை பார்த்து, நீங்க அப்பப்போ முஸ்லீம்கள் விஷயத்தை தலையிடுறீங்களே, முஸ்லீம்கள் விஷயத்தை மூக்க நுழைக்கிறீங்களே, உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யாரு, யாருடைய அசைன்மெண்ட்ல நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படி நான் கேட்கறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நாங்க அப்படி கேட்க மாட்டோம். அதே மாதிரி சுந்தரவல்லி, சகோதரி சுந்தரவல்லி இவங்களை பார்த்து சொல்றாங்க, சபரிமலா பார்த்து சொல்றாங்க, பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, இதுதான் வழியா அப்படின்னு கேட்கறாங்க. நான் அதே கேள்வியை சகோதரி சுந்தரவல்லி கேட்கறது எவ்வளவு நேரம் ஆகும்? இவன் பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, நீங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவா பேச அவங்க பொழப்ப நடத்தணுமா, கம்யூனிஸ்டுக்கு ஆதரவா பேச அவங்க பொழப்ப நடத்தணுமா, நீங்க பாசிஸ்டுகளையும் பிஜேபி எதிர்த்துதான் உங்க பொழப்ப நடத்தணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அப்படி கேட்க மாட்டோம். எங்களுடைய இஸ்லாம் இப்படி சொல்லி தரல, யாருடைய மனதை வேதனைப்படுத்துறதுக்கோ யாரையும் அவதூறு சொல்றதுக்கோ சொல்லி தரல. அதனால சகோதரர் ஜீவா அவர்களையும் சகோதரி சுந்தரிவல்லி அவர்களையும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா, இவர்களுக்கு கிடைத்த ஞானமும் அறிவும், சபரிமலாவுக்கு கிடைத்த ஞானமும் அறிவும் ஜீவாவுக்கும் சுந்தரவல்லிக்கு கிடைக்காதனால அவங்க இன்னும் அறியாமை என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆனா அறியாமையிலே மோசமான அறியாமை என்னன்னு தெரியும். என்ன சொன்னா, தான் ஒரு அறியாமையில் இருக்கிறவங்க தெரியாம இருக்காங்க பாருங்க, அதான் மோசமான அறியாமை.
அப்படிப்பட்ட மோசமான அறியாமையில் சகோதரர் ஜீவாவும் சகோதரர் சுந்தரவல்லி இருக்கிறாங்க. எப்படி சபரிமாலா அவர்கள் ஒரு பரந்த சிந்தனையோடு, ஒரு ஓபன் ஹார்ட்டோட தான் தேடிய பெண் விடுதலையும் பெண் புரட்சியும் தான் தேடிய பெண் பாதுகாப்பும் இங்கே இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார்களோ, அது போன்ற தேட்டத்தோடு, அது போன்ற தேடலோடு சகோதரர் ஜீவா போன்றவர்களும் சுந்தரவல்லி போன்றவர்களும் இவர்களும் அதே பாதையிலே, சகோதரி சபரிமாலாவுடைய பாதையிலே காய்தல் உவத்தல் என்று தேட ஆரம்பிப்பார்கள். ஆனால் கண்டிப்பா சபரிமாலாவுக்கு என்ன ஒரு பெரிய ஞானமும் பெரிய தீர்வும் கிடைத்ததோ அந்த தீர்வு இவர்களையும் ஆட்கொள்ளும், சகோதரர் ஜீவாவையும் ஆட்கொள்ளும், சகோதரி சுந்தரவல்லியும் ஆட்கொள்ளும் என்பதுதான் எங்களுடைய 2 பேருக்கும் எங்க சொல்லக்கூடிய அட்வைஸ்.